ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டு வீடுகளில் ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டோட சேர்த்து வர ஒரு அற்புதமான உணவுப் பொருளை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, அதுதாங்க முருங்கை இலை. நம்ம ஊரில் இருந்த பழைய காலத்திலேயே அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் இந்த முருங்கை இலையோட நன்மையை சொல்லி தான் நம்மளை சாப்பிட வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் இருக்கவங்க இதோட அருமையை மறந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் அதாவது WHO கூட முருங்கை இலையை மல்டி விட்டமின் மரம் அப்படின்னு அழைக்குது. இந்த முருங்கை இலையில் பல அற்புத மருத்துவ குணங்கள் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அடிக்கடி சாப்பிட்றதில்ல. ஆனால் இங்கே முருங்கை இலையால் ஏற்படுற நன்மைகள் என்னென்ன, இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கை மரம் நம்ம தென்னிந்தியாவில் பழங்காலத்துலேருந்து வளர்க்கப்பட்டு வர ஒரு மரங்க. இதனை பச்சை இலைகள்லேயே நிறைய விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இரும்பு சத்து, கால்சியம், புரதம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனால தான் இதனை சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த முருங்கை இலையில் வைட்டமின் சி எலுமிச்சையை விட 7 மடங்கு அதிகமாக இருக்குது. கால்சியம் பாலை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இரும்பு கீரையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இதனால தான் இது ஒரு நேச்சுரல் மல்டிவிட்டமின் சொல்லப்படுது. இந்த முருங்கை இலை அதோட உயர் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய தன்மை, ஆற்றல் வாய்ந்த வீக்கத்திற்கு எதிரான பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் திசுக்களை பாதுகாப்பும் மூலக்கூறுகள் மற்றும் பல ஆரோக்கிய நற்குணங்களால் சூப்பர் உணவு அப்படின்னு பிரபலமடைய தொடங்கியிருக்கு. மொரிங்னா ஒலிஃபெரா அப்படின்னு அழைக்கப்படுற முருங்கை மரத்திற்கு ஹார்ஷேடிஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பெண் மரம், ட்ரம்ஸ்டிக் மரம்னு பல பெயர்கள் இதுக்கு வழங்கப்படுது. இது இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுற ஒரு சிறிய வகை இனத்தைச் சேர்ந்த ஒரு மரம். சர்க்கரை நோய், இதய நோய், இரத்த சோகை, மூட்டு அழற்சி, கல்லீரல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகள், சருமம் மற்றும் ஜீரண கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் அதை தடுக்கவும் பல தலைமுறைகளாக மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படுது. முருங்கை மரத்தோட காய்கள், வேர்கள், பட்டை, பூக்கள், விதை மற்றும் பழங்கள் இது எல்லாமே சாப்பிடக்கூடியது தான். அப்படி இருந்தாலும் முருங்கைக்கீரை பொடி ஒரு இயற்கையான உணவை செயற்கையாக்கும். இது பல நோய்களுக்கு பாரம்பரிய சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்டு வருது. முருங்கைக்கீரையை சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. இந்த முருங்கையில் விட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைஞ்ச உணவாகும். இதில் போதுமான அளவு விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் புரதங்கள் நிறைஞ்சிருக்கு. இது ஒற்றை மின்னணு உறுப்புகளுக்கு எதிராக போராடுது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம், செல்களில் சேதம், வீக்கம் ஆகியவை ஏற்பட காரணமான மூலக்கூறுகளுக்கு எதிராக இது செயல்படுது. முருங்கை மரத்தோட இலைகள், பூக்கள் மற்றும் விதைகளில் ஃப்ளவினாய்டுகள், பாலிஃபினால், ஆஸ்கார்பிக் அமிலம் எனப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. முருங்கை பூக்கள் மற்றும் விதைகளை விட முருங்கை கீரை சாற்றில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாடுகள் இருக்குது. ஒற்றை மின்னணு உறுப்புகளை சுத்திகரிக்கும் ஆற்றல், கொழுப்பு சேர்வதை அதிக அளவில் தடுக்கும் திறன், புரதம் மற்றும் DNA ஆக்சிடேஷன் அதிக அளவில் இருப்பதாக ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது ஒற்றை மின்னணு உறுப்புகளால் உடலில் பல்வேறு உறுப்புகளில் செல்கள் சேதமடைவதை தடுப்பதோட அதை ஆரோக்கியமாக வச்சிருக்க சிறப்பாக இது செயல்பட செய்து வீக்கத்திற்கு எதிராக போராடுது. நாள்பட்ட வியாதிகளான சர்க்கரை நோய், சுவாச பிரச்சனைகள், இதய நோய், மூட்டு அழற்சி மற்றும் உடற்பருமன் போன்ற நோய்கள் உடலில் வீக்கத்திற்கு வழிவகுக்குதுங்க. இந்த முருங்கையில் உடலில் வீக்கம் ஏற்படுவதற்கு காரணமான என்சைம்கள் மற்றும் புரோட்டீன்களை ஒடுக்கி வீக்கத்தை குறைக்குது. மேலும் முருங்கை இலையை சாரா எடுக்கும்போது செல்களில் வீக்கம் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு குறையுது. இது நீரிழிவு நோயின் அறிகுறிகளை குறைக்க உதவியாக இருக்குது. இந்த முருங்கை இலை பவுடர் உடலில் கொழுப்புகள் மற்றும் குளுக்கோஸ் அளவுகளை குறைப்பதால் நீரிழிவு நோயாளிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது. அதாவது இது இரத்தத்தில் சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவை குறைச்சி செல்கள் சேதமடைவதற்கு எதிரான பாதுகாப்பை மேம்படுத்துது. இந்த முருங்கை இலை இதய ஆரோக்கியத்திற்கான பல நன்மைகளை அடக்கியிருக்கு. குறிப்பாக இரத்தத்தில் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்தி இதய தமனிகளில் கொழுப்பு படலம் உருவாவதை தடுத்து மேலும் கொழுப்பு அளவுகளை குறைக்குது. இந்த முருங்கை இலையில் மூளையின் ஆரோக்கியத்திற்கு உதவுவதோட அறிவாற்றலை மேம்படுத்துவதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மூளை நரம்புகளை தூண்டும் மூலக்கூறுகள் மூளையின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவியாக இருக்குது. மேலும் இது
சாதகமான ஆரம்ப நிலை முடிவுகளுடன் அல்சைமர் நோய்க்கான சிகிச்சையாகவும் பரிசோதிக்கப்பட்டுருக்கு. இதில் அதிக அளவு அடங்கியிருக்கிற வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் சி நரம்புகளில் சீர்கேடு விளைவிக்கும் ஆக்சிஜனேற்றத்திற்கு எதிராக போராடி மூளை செயல்பாட்டை மேம்படுத்துது. இது மேலும் மூளையில் உள்ள நினைவுத்திறன், மனநிலை, உறுப்பு இயக்கம் மற்றும் மனப்பிழற்சியில் ஏற்படும் மனசோர்வு, மனமிகழ்ச்சி போன்ற தூண்டலுக்கு எதிர்வினையாற்றுதல் போன்ற முக்கிய மனநல செயல்பாடுகளுக்கு காரணமான நார் அட்ரினலின், டோபமைன், செரட்டோனின் டிரான்ஸ்மீட்டர்களை இயல்பாக்குது. முருங்கை இலை மற்றும் பூக்களில் அதிக அளவில் உள்ள பாலிஃபினால்கள் ஆக்சிஜனேற்றம் மற்றும் நச்சுக்களால் கல்லீரல் சேதம் அடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுது. கல்லீரல் கட்டிகள், ரிவர்ஸ் ஆக்சிஜனேற்றம் போன்றவற்றினால் கல்லீரல் சேதமடைவதிலிருந்து இந்த முருங்கை பாதுகாக்குது. கல்லீரல் என்சைம்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப இந்த முருங்கை எண்ணெய் பயன்படுத்தப்படுது. ஆக்சிஜனேற்ற இறுக்கத்தை குறைப்பதற்கும் கல்லீரல் புரோட்டீன் அளவை அதிகரிக்கவும் இது உதவியாக இருக்குது. இரத்தத்தில் நச்சுக்களை முறிப்பது, பித்தநீர் உற்பத்தி, ஃப்ரக்டோஸ் வளர்சிதை மாற்றம், கொழுப்புனால ஏற்படும் வளர்சிதை மாற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை ஆற்றலாக மாற்றுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த கல்லீரலே காரணமாக இருக்குது. மேலும் இந்த செயல்பாடுகளை நிறைவு செய்ய கல்லீரலில் இருக்கிற என்சைம்களின் உதவியால் மட்டுமே செய்ய முடியும். எனவே அதை இயல்பான அளவில் வச்சிருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகும். உதாரணமாக, ஹெப்பட்டிக் என்சைம்கள் குறைவான அளவில் இருந்தால் இரத்தத்தில் சுத்திகரிக்கும் தன்மையை இழந்து விடுவோம். ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் உள்ளடக்கியது தான் இந்த முருங்கை இலை. ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பொருட்களை கொண்டுள்ளதால் தோல் மற்றும் இரத்தத்தில் நோய் தொற்றுக்கு காரணமான பூஞ்சைகள் மற்றும் இரத்தம், சிறுநீர் பாதை தொற்று மற்றும் சீரான பிரச்சனைகள் காரணமான பாக்டீரியாக்களை எதிர்த்து சிறப்பாக போராடுது. முருங்கையில் இரத்தம் உறைவதற்கான மூலக்கூறுகள் அதிகமாக காணப்படுறதால இதோட இலைகள், வேர்கள் மற்றும் விதைகள் காயங்களை விரைவில் ஆற்ற நன்மை புரிவதோட இரத்த உறையும் நேரத்தை குறைக்க உதவியாக இருக்குது. அதாவது சிரைப்புகள், வெட்டுக்காயங்கள் அல்லது புண்கள்லேருந்து இரத்தம் வெளியேறும் நேரத்தை குறைச்சி இரத்தப்போக்கை நிறுத்தும். இதை எப்படி சாப்பிடலாம்? பசுமையான இலைகளை டீயில் சேர்த்து அருந்தலாம். முருங்கை இலை பொடியை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது மனிதர்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது. இந்த முருங்கை இலை பொடி மிதமான நறுமணத்தோடு இருக்கிறதால லேசான டீ, மண் வாசனை கலந்து சுவையில் இருக்கும். முருங்கை இலை சாம்பார், முருங்கை இலை அடை, முருங்கை இலை தூள் இதை தண்ணீரோடு கலந்து குடிக்கலாம். முருங்கை இலை கூட்டு அல்லது பருப்பு தினமும் ஒரு கைப்பிடி அளவு இந்த முருங்கை இலை சாப்பிட்டாலே போதும். அளவுக்கு மீறினா பக்க விளைவுகள் ஏற்படலாம். அது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு மீறி எடுத்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவு சாப்பிடக்கூடாது. ஹார்மோன் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதிகமாக சாப்பிட்டா வாயில் கசப்பு, வாந்தி உணர்ச்சி ஏற்படலாம். அதனால் தினசரி சின்ன அளவில் எடுத்துக்கொள்வது சரியான வழியாக இருக்கும். நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற தெருவோர காணப்படுற அந்த சின்ன முருங்கை மரம் தான் நம்ம உடலுக்கு பெரிய வரமாக இருக்குது. வெளிநாட்டு காய்கறி, மருந்து மாதிரி ஒன்றும் தேவையில்லை. நம்ம பாரம்பரிய உணவுலேயே நமக்கு தேவையான சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. இந்த முருங்கையில் ஒரு மருந்து மாதிரி, இயற்கையோட ஒரு அற்புதம். இதை அன்போடு சாப்பிட்டோன்னா நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் இந்த முருங்கை இலையை அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.